அனைவருக்கும் இனிய வணக்கம். மணிவானதி காணொளி மூலமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட இணைவு பெற்ற கல்லூரிகள் மற்றும் உறுப்பு கல்லூரிகளுக்கான அகமதிப்பீட்டு தேர்வுகள் தொடர்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட இணைவு பெற்ற கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த 2020-21 ஆண்டு கல்வியாண்டில் இளநிலை பாடப்பிரிவுகளில் 3ஆம் பருவம் 5ஆம் பருவம் பயிலும் மாணவர்களுக்கு 3 கட்டமாக அகமதிப்பீட்டு தேர்வுகளை நடத்த பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றன. அந்த வகையில் அக்டோபர் 31, நவம்பர் 18, டிசம்பர் 10 ஆகிய தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 2020-21 கல்வியாண்டில் முதுநிலை மற்றும் MBA பாடப்பிரிவுகளில் 3ஆம் பருவமும் NCA பாடப்பிரிவில் 3ஆம் பருவம் மற்றும் 5ஆம் பருவம் பயிலும் மாணவர்களுக்கு 3 கட்டங்களாக அக்டோபர் 31, நவம்பர் 18, டிசம்பர் 10 ஆகிய தேதிகளில் தேர்வுகள் தொடங்கி நடத்தப்படும். இளநிலை, முதுநிலை, NCA, MBA பாடப்பிரிவுகளில் 1ஆம் ஆண்டு முதல் பருவம் பயிலும் மாணவர்களுக்கு 3 கட்டங்களாக நவம்பர் 18, நவம்பர் 30, டிசம்பர் 10 ஆகிய தேதிகளில் தொடங்கி நடத்தப்படும். தேர்வுகள் நடைமுறையில் உள்ள பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாடப்பிரிவுகளிலும் உள்ள 5 அலகுகளில் முதற்கட்டமாக அகமதிப்பீட்டு தேர்வில் 2 அலகுகளிலும், 2ஆம் கட்ட அகமதிப்பீட்டு தேர்வில் 2 அலகுகளும், 3ஆம் கட்ட அகமதிப்பீட்டு தேர்வில் 1 அலகிலும் வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இளநிலை 1ஆம் ஆண்டு ஆங்கில முதற்பருவ மாணவர்களுக்குரிய புதிய பாடப்பகுதியான 4 ஸ்ட்ரீம் பேஸ்டு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் தாள்களுக்கு மட்டும் 3ஆம் கட்ட தேர்வில் சேர்த்து நடத்தப்படும். ஒவ்வொரு கட்ட தேர்விற்கும் 25 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பகுதி 1இல் 1 மதிப்பெண் என்ற அடிப்படையில் 5 வினாக்களுக்கும், பகுதி 2இல் 5 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 2 வினாவிற்கும், பகுதி 3இல் 10 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 1 வினாவிற்கும் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த வினாத்தாள்கள் அல்லது என்ற வகையில் அமைந்திருந்தாலும் நலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேர்வும் 90 நிமிடங்கள் நடத்தப்படும் என்றும், கல்லூரி முதல்வர்கள் இத்தேர்வுகளை நடத்தி முடித்து அந்தந்த கல்லூரி துறை ஆசிரியர்களை கொண்டு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து மதிப்பெண்களை பல்கலைக்கழக போர்ட்டல் வழியாக ஒவ்வொரு கட்ட தேர்வுகள் முடிந்தவுடன் பதிவேற்றம் செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். விரிவான தேர்வு கால அட்டவணையை முதற்கட்ட தேர்வுக்கு பல்கலைக்கழக இணையதளம் வழியாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இளநிலை மற்றும் முதுநிலை 1ஆம் ஆண்டு முதற்பருவ மாணவர்களின் தன்விவர குறிப்புகளையும் கல்லூரிகள் நவம்பர் 13க்குள் பல்கலைக்கழக போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே 3ஆம் பருவமும் 5ஆம் பருவமும் எழுதும் மாணவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றது. மேலும் தேர்வுகள் கால அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு துறைக்கும் 31ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி முடிகின்றது. இது BSW, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், இப்படி ஒவ்வொரு துறைக்கும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். BA தமிழ், இதுவும் 31ஆம் தேதி தொடங்குகின்றது. அதே போன்று ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் இங்கே ஒவ்வொரு என்றென்ற தேர்வு நடைகின்றது என்ற இந்த குறிப்பையும் இந்த இணைய பக்கத்தில் வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த இணைய பக்கத்திற்கு சென்று ஆல் BA BSW ப்ரோக்ராம் என்று கொடுக்கலாம். இதில் தான் இருக்கிற அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். இதில் நீங்கள் சென்று என்னென்ன தேர்வுகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு மேலும் அதிக விவரங்களுக்கு உங்களது கல்லூரி துறை சார்ந்த பேராசிரியர்களை அல்லது வகுப்பு ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு கேட்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொலியோடு உங்களை தொடர்பு கொள்வதை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் முனைவர் துரை மணிகண்டன். நன்றி, வணக்கம்.